பாப்போமா. ஒரு நாள் கடவுள் ஒரு குடும்பத்திற்கு செல்கிறார். அங்கே போய் அங்கே இருக்க 4 பேர்கிட்டையும் உங்களுக்கு என்னென்ன வரம் வேணும் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. முதல்ல அவர் அப்பா கிட்டே கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு. அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே என் குடும்பம்தான். என் மனைவியும் என் 2 குழந்தைகளும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதனால் அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் அபரிவிதமான செல்வத்தையும் கொடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அடுத்து மகன், பெரிய மகன்கிட்ட போகிறாரு. அந்த மகன் சொல்கிறான், எனக்கு இந்த உலகத்திலேயே சீக்கிரமாக பணக்காரனாகணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கிரிக்கெட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு கடவுள் அடுத்து சின்ன பையன்கிட்ட போகிறாரு. அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு கார் பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரும் பைக்கும் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சூப்பர் சிங்கர் ஆகணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசியாக அவர் அந்த அம்மா கிட்ட போகிறாரு. அம்மா கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, முடிந்தால் என்ன செல்ஃபோனாக மாற்றிடுங்க அப்படின்றாங்க. என்னது செல்ஃபோனாவா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் முக்கியமானவளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கணவரும் சரி, பிள்ளைங்களும் சரி, காலையில் எழுந்ததும் சரி, நைட்டு படுக்கும்போதும் சரி, அந்த செல்ஃபோனோட தான் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எதாக இருந்தாலும் அதை பார்க்குறத அவங்க நிறுத்திக்கிறது இல்லை. எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம், என் குடும்பத்துக்கும் நான் ரொம்ப முக்கியமானவளாக இருக்கணும். அதனால் என்ன செல்ஃபோனாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயங்களுக்காக நம்மளை சுற்றி உள்ளவங்களை மறந்துட்டு உயிரே அற்ற அந்த ஃபோனோட நம்ம நேரத்தை செலவிடுறோம்.